பண்டுட்டி அருகே வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத கிருத்திகையொட்டி நடைபெற்ற பல்லக்கு மற்றும் ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த தொரப்பாடி பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குமரகோவில் ஸ்ரீ ஜெயபாடலழகி சமேத ஸ்ரீ ஜெயகாலநாதேஸ்வரர் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் பங்குனி மாத கிருத்திகையொட்டி ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகநாதர் சுவாமிக்கு பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகநாதரை பல்லக்கில் வைத்து பக்தர்கள் தோளில் சுமந்தபடி வானவேடிக்கைகளுடன் மாடவீதியுலா நடைபெற்றது. பின்பு ஊஞ்சல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகநாதர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது அரோகரா அரோகரா என பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பினர். இதில் தொரப்பாடி பேரூராட்சியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேல் முருகனுக்கு அரகரோகரா. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பண்ருட்டி அடுத்து தொரப்பாடி கிராமத்தில் எழுந்திருக்கக்கூடிய சண்முகநாதர் கோவில். இதில் சிறப்பு என்னவென்றால் 2500 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில். மூலவர் தெற்கு முகம் பார்த்திருக்கும், உற்சவரும் தெற்கு முகம் பார்த்திருக்கும். தனி சனீஸ்வரர் சண்முகநாதர். மூலவர் சண்முகநாதராக இருப்பார். வள்ளி தேவன வள்ளி சேனாபதியாக இருப்பார். இதில் மயில் சேன மயிலாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வள்ளி மயிலாக இருக்கும், ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சேன மயிலாக இருக்கும். அதுதான் இங்கே சிறப்பு. ரொம்ப ஜெயபாடலழகி சமேத ஜெயகாலநாதர். அதில் அம்பாலும் தெற்க பார்த்து இருப்பார். அதுதான் இங்கே பாடல்பட்ட ஸ்தலத்தில் இந்த ஆலயத்தோட முக்கிய சிறப்பு. அதுதான் இது பங்குனி உத்திர திருவிழா 10 நாள் பிரம்மோற்சவமானது நடைபெறும். பங்குனி மாத கிருத்திகையொட்டி சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், சிறப்பான தீபார்த்தனையானது நடைபெற்று கோயில் மலம் தீபார்த்தனை நிறைவு பெற்றது. இந்த ஆலயத்தில் பக்தர்கள் முன்னிலையில் பக்தர்களோடு சண்முகநாதர் வீதி உலா ஊஞ்சல் உற்சவமானது நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. மாதாந்திர கிருத்திகை, மாதாந்திர சஷ்டி, வளர்பிற சஷ்டி, தேய்பிற சஷ்டி 2 பிரதோஷங்கள் ஆகியவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனி சனீஸ்வரன் இருப்பதால் சனிக்கிழமையில் சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை பரிகார ஸ்தலமாக இங்கே விளங்குகிறது. அடுத்தபடியாக குழந்தை பெரு, கல்வி, செல்வங்கள் அனைத்து வழியான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. தொரப்பாடி புதுப்பேட்டை சேர்ந்து சுற்று வட்டார கிராமங்கள் அனைவரும் வழிபடும் ஸ்தலமாக அமைந்துள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.